இப்ப இந்த போதைப் பொருளால இந்த ஊசி போடுறனால எச்ஐவி பரவாது. அந்த நீடிலால மட்டும் தான் பரவும். எஸ். நீடிலால தான் பரவும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்னா ஹெச்ஐவின்றது எங்க இருக்கு? ஹெச்ஐவின்றது ஒரு வைரஸ் சார். ஓகேங்களா? அது வந்து அ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் டிஎன்ஏ, ஆர்என்ஏ அதாவது இதான் இந்த வைரஸ் தான். அது நெனச்சா டிஎன்ஏவா மாறிக்கும். அது நெனச்சா ஆர்என்ஏவா மாறிக்கும். ஏன்னா அதுகிட்ட ஒரு முக்கியமான என்சைம் இருக்கு. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ன்னு. ஸோ உடம்புக்கு வெளிய ஆர்என்ஏவா இருந்துகிட்டு இருக்கும். உடம்பு உள்ள ரத்தத்துல சேர்ந்தவுடனே அவங்க டிஎன்ஏவோட சேர்ந்து இதுவும் டிஎன்ஏ வைரஸா மாறிக்கும். ஸோ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம்னால அது சூப்பரான ஒரு அங்கம் கொண்ட ஒரு வைரஸ் தான் இந்த ஹெச்ஐவி. ஹெச்ஐவி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வைரஸ். இது வந்து ஜெனரலா பிளட்ல தான் வசிக்கும். ஸோ ரத்தத்துல தான் அதோட ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அதனால ரத்தத்து மூலியமா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ரத்தம் ரிலேட்டட் சப்ஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட உடல்ல வரக்கூடிய நீர்கள். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வயித்துல நீர் சேருது, நுரையீரல்ல நீர் சேருது, இல்லன்னா குழந்தைக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில நீர் சேருது. இது எல்லா இடத்துலயும் ஹெச்ஐவி கண்டென்ட் அதிகமா இருக்கும். எதுலலாம் ஹெச்ஐவி கண்டென்ட் கம்மியா இருக்கும்னா, இப்ப நம்ம வேர்வை இருக்குல்ல, வேர்வையில ஹெச்ஐவி வராது. எச்சையில பெரிய அளவுக்கு ஹெச்ஐவி வராது. ஒரு ஆர்டிக்கல் மட்டும் போட்டிருந்தாங்க. என்னன்னா வந்துட்டு ஒருத்தர் மட்டும் ஒரு ரிசர்ச் ஒரு ரொம்ப நேரம் டீப் லிப் கிஸ் சொல்றான். ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப மைல்டு சான்ஸ் ஹெச்ஐவி வரதுக்குன்றான். புரியுதா நான் சொல்றது? ஸோ கிஸ்ஸுனாலலாம் பெருசா ஹெச்ஐவி பரவாது. எச்சனால பரவாது. யூரின்னால பெரிய அளவுல பரவாது. டாய்லெட்னால பெரிய அளவு பரவாது. அப்ப மெயினா பரவுறது வந்து பார்த்தீங்கன்னா பிளட்.